ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்ணதுல. ஸோ நம்மளுடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் உடைய ஒர்க் 8ங்க பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு உதவி பண்ற ஒரு சிஸ்டத்தை தான் நாங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும் ஃப்ரீயா. இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து குட்டியா ஸ்டைஃபண்டும் கிடைக்குங்க. அதை வந்து நீங்க வந்து லைக் லைக் உங்களுடைய ஃபீஸ்ல வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க எங்ககிட்ட படிக்க வந்தீங்கன்னா. கட்டுற ஃபீஸ்ல தாங்க அதுவும். சரி, ஓகே. ஸோ நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வந்து humancloudsoft.com/work இதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே, நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம்னு நினைக்கிறேங்க. அதாவது லைக் நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு HTML அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் மாதிரிங்க. அதுக்கு ஒரு தலை இருக்கும், உடம்பு இருக்கும். இது ஹெட்னு வாங்க, இது பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ வி காட் யுவர் ஹெட் அண்ட் யர் பாடிங்க. ஹெட்ல இருக்கிற டைட்டில் டேக் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க, இங்க வருதுங்க. டைட்டில் டேக் இங்க வந்துடும். பாடியில என்ன கொடுக்குறீங்களோ அது இங்க வருங்க. ஓகே, நீங்க பாக்குற வெப்சைட்ல இருக்கிற எல்லாமே வந்து பாடியில இருக்கிறது தாங்க. அந்த ஹெட்ல மேல இருக்கிறது மட்டும் தான் ஹெட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஹெட் அண்ட் பாடி டேக்னு 2 டேக் இருக்குங்க. இந்த பாடி டேக்ல தான் வந்து நாம நிறைய நிறைய கண்ட்ரோல்ஸ் கண்டென்ட் எல்லாமே போடுறோங்க. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பாடி டேக்ல தான் போய் போடுவோம். அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை சொல்ற, அந்த வெப்சைட்டை பற்றி குறிப்புகள் சொல்வது தான் வந்து ஹெட் டேக்ங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கும் டேட்டாக்களை சொல்வது பாடி டேக் அப்படின்ட்டு 2ஆ பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரேக் டேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. பிரேக் டேக்னா என்னன்னா வந்து அதாவது HTML உடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபார்மட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார்மட்டிங்னா என்ன சார்னா, டேட்டாக்களை நீ எப்படி ஷோ பண்ண போற. ஐ வாண்ட் டு ஷோ எ டேட்டா. ஒரு டேட்டாவை வெப்சைட்ல காமிக்கிறது எப்படி காமிப்பீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா வரும். திஸ் இஸ் மை வெப் பேஜ், ஐ எம் கண்ணன், இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குங்க. இதை வந்து நீங்க ரன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தெரியும். அட கடவுளே, இப்படி இருக்கிற வெப்சைட் இப்படி தெரியுமா? கோடிங் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இப்படி தெரியும் சார். என்ன சார் பண்றது அப்படின்னா, HTML வெப் பேஜுக்கு வந்து அறிவு கிடையாதுங்க. அவன் என்ன நினைச்சுப்பானா, திஸ் இஸ் மை வெப் பேஜ் முடிச்ச உடனே இதை எடுத்து அப்படி இங்க போட்டுருவான், இது எடுத்து அப்படி இங்க போட்டுருவான், இது எடுத்து இப்படி இங்க போட்டுருவான், இது எடுத்து அப்படி இங்க போட்டுருவான். அவ்வளவுதான் பண்ணுவான். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இது வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் வந்து நாம பிரேக் டேக்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். பிரேக் டேக்னா அடுத்த லைனில் டேட்டாக்கள் வர வேண்டும் என்று குறிப்பது தான் பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைன் பிரேக்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், திஸ் இஸ் மை வெப் பேஜ் கொடுத்து ஒரு பிரேக் டேக் கொடுத்துட்டேன். IMK கண்ணன் பிரேக் டேக் கொடுத்துருக்கேன், பிரேக் டேக் கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே தரல அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த மொதல் லைன் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் டேக்னா அடுத்த லைனுக்கு வா, லைன் பிரேக் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்த பிரேக் டேக் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வா. ஆடாடாடா, இங்க மறந்துட்டேனே, இங்க ஒரு பிரேக் டேக் கொடுக்கல அப்படின்னா இது மட்டும் இங்க வந்துடும். அதான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ பிரேக் டேக் எங்கெல்லாம் கொடுத்தியோ அடுத்த லைனுக்கு போச்சுங்க, அப்படி இல்லைன்னா போகாதுங்க. ஓகே, இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றதுங்க. சரி, ஓகே. ஸோ பிரேக் டேக் பொறுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பிரேக் டேக் பொறுத்த வரைக்கும் வெறும் BRன்னு கொடுக்கலாம், இல்ல BR ஸ்பேஸ் ஸ்லாஷ்ன்னு கொடுக்கலாம், இல்ல BR ஸ்பேஸ் இல்லாம ஸ்லாஷ்ன்னு கொடுக்கலாம். எல்லாமே பிரேக் டேக் தாங்க. HTML பொறுத்த வரைக்கும் BR கொடுக்கலாம், BR ஸ்லாஷ் கொடுக்கலாம், BR ஸ்பேஸ் ஸ்லாஷ் கொடுக்கலாம். 3 வகையான பிரேக் டேக் கொடுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதாங்க. அதுக்கான சின்ன சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. பாருங்க, ஜாக்கோ பிரேக் டேக் ரோனி அடுத்த லைன் வந்துச்சுங்க. ஜான் பிரேக் டேக் டோ, ஜான் டோ வந்துச்சுங்க. ராபி பிரேக் டேக் தி ஹேண்ட் அடுத்த லைனுக்கு வந்துச்சுங்க. இதுதான் வந்து உங்களுடைய பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? சரிங்க சார், கோடிங் நம்ம பார்க்கலாமா? அதாவது பாடி டேக்ல என்ன பண்ணா H1 வெல்கம் டு விக்கி டெக்கி டியூட்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாருங்க, அழகா வந்துச்சு. இங்க ஒரு பிரேக் டேக் கொடுத்த உடனே அடுத்த லைனுக்கு வந்துட்டு HTML டுட்டோரியல் அழகா இங்க வந்துருச்சுங்க. ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்துருச்சுங்க. இதுதான் நம்முடைய பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார் இந்த பிரேக் டேக் BR, இந்த BR ஸ்பேஸ் இருக்கு சார், என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். BR அப்படின்றது பிரேக் டேக் தாங்க. இதுவும் பிரேக் டேக் தாங்க. இது வந்து HTML மட்டுமே வேலை செய்யற ஒரு பிரேக் டேக்ங்க. XHTML, அதாவது HTML ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்ட்ரிக்டான ஒரு HTML. நார்மல் HTML, ஸ்ட்ரிக்டான HTML 2 இருக்கு. நார்மல் HTML என்ன, நீ எப்படின்னா கோட் எழுத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிக்ட் HTML இப்படிதான் நீ எழுதணும். அந்த ஸ்ட்ரிக்ட் HTML பேர் தான் வந்து they called as XHTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? XHTML சொல்லுவாங்க. ஓகேவா? சோ XHTML இருந்துச்சுன்னா BR ஸ்லாஷ் மாதிரி தரணும். இங்க HTML BRன்னு கொடுத்தா போதும். சோ இது வந்து BR வந்து இந்த XHTML HTML கொடுக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரிலேட்டிவா வந்து நார்மலா இருக்கும். ஆனா இது கிளீனா அழகா இருக்கும்ன்றாங்க. இது வந்து HTML4, HTML5 பழைய வருஷம் HTML, புது வருஷம் HTML எல்லாத்தையும் வேலை செய்யும். இது வந்து புது வருஷம் HTML மட்டும் தான் வேலை செய்யும். இது வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதான் ப்ரிஃபர், ஏன்னா கரெக்டா எழுதுனா தானே கரெக்ட். இது கரெக்டா எழுதுதான் BR ஸ்லாஷ் தாங்க, BR கிடையாது.
ஓகேவா? பட் ஆனா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நான்லாம் பிஆர் தான் போடுறேன். பிஆர் ஸ்லாஷ்லாம் போடுறது கிடையாது. அதான் உண்மை. பட் ஆனா நீங்க கிளீனா கோட் எழுதுனா பிஆர் ஸ்லாஷ் தான் போடணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பிஆருக்கும் பிஆர் ஸ்லாஷுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அப்படின்றத பத்தி நான் ஒரு சிங்கிள் லைன் நான் தரப்போறேங்க. அது என்னன்னு சொல்றேன்னா வந்து, HTML HTML வந்து HTML 1, 2, 3, 4 இந்த வெர்ஷன்ல எல்லா இடத்துலயும் எல்லாம் பிஆர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா HTML5ல பார்த்தீங்கன்னா வந்து பிஆரும் யூஸ் பண்ணலாம், பிஆர் ஸ்லாஷும் யூஸ் பண்ணலாம், பிஆர் ஸ்பேஸ் ஸ்லாஷும் யூஸ் பண்ணலாம். XHTML பிஆர் ஸ்பேஸ் ஸ்லாஷ் தான் வந்து ப்ரிஃபரபிள். ஓகே, பட் ஆனா இதுவும் ஒர்க் ஆகும். ஆனா இதுதான் ப்ரிஃபரபிள். ஓகேவா? ஸோ இதான் வந்து 3 பிஆர் டேக்கு இருக்கிற வித்தியாசம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா வந்து XHTML-க்கும் HTML-க்கும் என்ன வித்தியாசம்? அதாவது HTML-னா வந்து எப்படி வேணா கோட் எழுது ஒரு வெப் பேஜுக்கு நான் அதை வந்து கோடா டிசைனா உனக்கு காமிக்கிறேன். XHTML இப்படிதான் நீ எழுதணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் HTML பேர் தான் XHTML. அதோடைய எக்ஸ்டென்ஷன் என்ன வந்து எக்ஸ்டென்சிபிள் எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது HTML, இது எக்ஸ்டென்சிபிள். இது வந்து எக்ஸ்டென்சிபிள் கிடையாது, இது எக்ஸ்டென்சிபிள். ஓகேவா? டாக்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவா இருக்க தேவையில்லை. ஓகே, எப்படி வேணா இருக்கலாம். பாருங்க, இந்த பி இருக்கா, கேபிட்டல் பி போட்டாலும் இதுல வேலை செய்யும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் பி தான் இருக்கணும், ஸ்மால் பி தான் இருக்கணும், ஸ்மால் பி தான் இருக்கணும், ஸ்மால் பி தான் இருக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி வந்து நார்மலா HTML பாத்தீங்கன்னா இங்க போல்டு டேக் போட்டிருக்கனா இங்க போட மறந்துட்டம்பா அப்படின்னா பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனா வந்து ஓப்பனிங் டேக் இருந்துச்சுன்னா க்ளோசிங் டேக் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணும். ஆனா வந்து XHTML இங்க போட்டா இங்க நீ போட்டுதான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க பி டேக் போல்டு டேக், போல்டு டேக் இங்க முடிச்சுட்டு தான் பி டேக் இங்க முடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? சில நேரத்தில் நான் மாத்தி போட்டேன் அப்படின்னா இவன் ஒத்துப்பான், இவன் ஒத்துக்க மாட்டான். எல்லாமே ஸ்ட்ரிக்ட். ஓவர்லாப்பிங் டாக்ஸ் எல்லாம் பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இததான் HTML-க்கும் XHTML-க்கும் இருக்க வித்தியாசம். அதாவது நார்மலா வந்து பக்கத்து தெருவில் ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து HTML பண்ணுவாங்க. இதே பேங்க்குக்கு, கூகுள் மாதிரி ஒரு சைட்டுக்கு, ஃபேஸ்புக், லிங்க்டின் பெரிய கம்பெனிஸ்க்கு XHTML தான் வந்து கோடிங் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டான HTML தான் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம கோடிங்குள்ள போகலாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்ன சொன்னதுதாங்க, வெல்கம் டு விக்கிடிகி டியூட்டோரியல் இருக்கு. பிரேக் டேக் ஒன்று கொடுத்துருக்கேன், HTML டியூட்டோரியல் பாருங்க, அழகா இப்படி வந்துச்சுங்க. ஸோ இங்க ஒரு பிரேக் டேக் இருக்கிறதோட அடுத்த லைனுக்கு கோடிங் வந்து நின்றுச்சுங்க. ஓகே, அடுத்த லைன்ல வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த கோடுக்கான அவுட்புட்டை நான் இங்க காமிச்சிட்டு இருக்கேன். அதாவது இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்ல இந்த மாதிரி தான் வேலை செய்யும். சரிங்களா? அடுத்ததுங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. வெல்கம் டு விக்கிடிகி டியூட்டோரியல். ஓ, இங்க ஒரு பிரேக் டேக், இங்க ஒரு பிரேக் டேக். அட கடவுளே! அப்படின்னா இந்த பிரேக் டேக்கு அடுத்த லைன் வரும், இந்த பிரேக் டேக்கு இன்னொரு லைன் வரும். ஒரு லைன் பிரேக் லைன் வந்துடும். ஸோ ஒரு லைன் கேப் இருக்கு, ஒரு லைன் பிரேக் லைன் வந்துருச்சுங்க. அதாவது ஒரு பிரேக் லைன் கொடுத்தா அடுத்த லைனு, இன்னொரு பிரேக் லைன் கொடுக்குமா அடுத்த லைனுக்கு போயிடுச்சுங்க. அப்போ நடுவில் ஒரு கேப் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கோடிங். இங்க பாத்துங்க, H1 வெல்கம் டு விக்கிடிகி டியூட்டோரியல் /H1 பிரேக் டேக் பிரேக் டேக் H2 HTML டியூட்டோரியல் /H2. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன? உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு இப்ப என்ன தேவைன்னா ஒரு பிரேக் லைன் வந்திருக்குப்பா, எனக்கு 2 பிரேக் லைன் வரணும். அப்ப ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணினா உனக்கு ஒரு இந்த இந்த 2 பிரேக் கொடுத்தா 1 வருது, ஒரு லைன் வந்துச்சு. 2 பிரேக் கொடுத்தா ஒரு பிரேக் லைன் வந்துச்சுங்க, ஒரு லைன் கேப் வந்துச்சுங்க. எத்தனை பிரேக் லைன் கொடுத்தா 2 கேப் லைன் வரும்ன்றதான் கேள்வி. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல் கோடும் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிங்க, ரைட் சைட்ல இருக்கும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்க, இல்ல நம்ம வெப்சைட்ல இருக்குங்க டெக்ஸ்ட் பாக்ஸுங்க, அதுல அடிச்சு வேலிடேட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சப்மிட் பண்ண பிரஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நீங்க அக்வயர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இதுதான் நம்முடைய எம்ப்ளாயர் ரெஃபரல் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த பிரேக் டேக் பத்தி நீங்க நிறைய படிக்கணும். நான் நிறைய ஆர்டிகல் போட்டிருக்கேன் பிரேக் டேக்கை பத்திங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து பிரேக் டேக்கை பார்க்கலாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. எல்லாமே நான் அனிமேட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதெல்லாமே ட்ரைட்டை கிளிக் பண்ணி நீங்களே அதை செஞ்சும் பார்க்கலாங்க. இப்போ நான் சொன்ன கோடிங் கூட நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதை எக்ஸிக்யூட் பண்ண ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் வருங்க. ஓகே, இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்போங்க வீடியோவில். ஸோ இதுதான் அந்த லிங்க்குங்க, நம்ம வெப்சைட்டோட லிங்க்குங்க. போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் தான் இதுங்க. பயன்படுத்திங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த சமுதாயத்தை மாற்றணுன்றதுக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். உதவி பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், பாருங்க. தேங்க்யூ.